மேலானவர்களே, பாவத்துக்கு இன்பம் இருக்கிறத போல இன்னைக்கு பாவம் நடக்கிறதுக்குரிய காரணம் என்ன? அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, அதுல ஒரு ஆத்மா திருப்தி இருக்குது, அதற்காக வேண்டிதான் பாவம் செய்யும். இத மாதிரி அமல்களுக்கு அல்லாஹ் இன்பத்தை வச்சிருக்கிறான். அமல்களுக்கு சுவை இருக்குது, தொழுகைக்கு டேஸ்ட் இருக்குது, திக்ருக்கு டேஸ்ட் இருக்குது, திலாவத்துல் குர்ஆனுக்கு இன்பம் இருக்குது. இந்த இன்பம் நிரந்தரமான இன்பம். இந்த இன்பம் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய இன்பம். மேலான பிரியர்களே, சகோதரர்களே, இந்த இன்பம் கலட்டப்படுவதற்கு மிக பிரதானமான காரணங்கள்ல ஒன்று தான் நாங்கள் செய்யக்கூடிய பாவம். ஆனா அந்த விடயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கொள்றேன். நாங்க செய்யக்கூடிய ஒரு அறமான ஒரு பார்வை, நான் ஜினாக்கு போக இல்லை, விபச்சாரத்துக்கு போக இல்லை, ஆண் பெண்ணுடைய தொடர்புக்கு போக இல்லை, ஆண் பெண்ணுடைய கலாச்சாரத்துக்கு போக இல்லை, ஆண் பெண்கள் சேர்ந்து கலப்புக்கு நான் போக இல்லை. ஒரே விடயத்தை சொல்றேன், ஒரு பார்வை எங்கட இபாதத்துடைய ருசியை கலக்குது.